இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குனதுல அதனுடைய குழுவினுடைய தலைவராக இருந்தவர் நீங்க. இன்னைக்கு இந்த நாடு முழுவதுமான ஒரு பேசு பொருளாக இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது இருக்கு. நீதிக்கான உத்தரவாதம், நீதிக்கான உறுதிமொழி அப்படின்னு இளைஞர்களுக்கான நீதி, பெண்களுக்கான நீதி அப்படின்னு பலதரப்பட்டவர்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது நீங்க முதன்மையாக எடுத்துக்கொண்டது, 10 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இல்லை, 10 ஆண்டு காலம் மோடி அரசு ஆட்சியில் இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்புல எதற்கு முன்னுரிமை தரணும், என்ன தீம்ல போகணும், எது உங்களுடைய இலக்காகவும் மையமாகவும் மைய சரடா இருந்தது சார்? 10 ஆண்டுகளில் தலையான பிரச்சனைகள் என்ன? முதல் பிரச்சனை வேலையின்மை. இந்த நாட்டில் ஏறத்தாழ 70-75% மக்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதில் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பெரும்பான்மை. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். திரு மோடி அவர்கள் 2014 பதவிக்கு வருவதற்கு முன்னால் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன்னு சொன்னார். இந்த 10 ஆண்டுகளில் 20 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணுமா இல்லையா? இல்லையே. சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், 15 நாட்களுக்கு முன் தந்த ஆய்வு அறிக்கையில் இந்த இந்தியாவுடைய நிலைமையை அம்பலமாக்கி இருக்கிறது. வேலையின்மை ரெட்டிப்பாகி இருக்கிறது. வேலை இல்லாதவர்களில் 83% இளைஞர்கள், பட்டதாரிகள் மத்தியில் 42% வேலையின்மை. இன்று காலை பத்திரிகைகளில் IIT படித்த மாணவர்கள் கூட 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக வேலை வாய்ப்பை உருவாக்குவது தான் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று வேலை வாய்ப்புக்கு முதல் இடம் தந்தோம். அடுத்தது பொருளாதார நலிவு. பொருளாதார நலிவுன்னா அதை குறைத்து மதிப்பிட முடியாது. பொருளாதாரத்தில் எல்லா தரப்பினரும் நலிவடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக விலைவாசி உயர்வு என்பது எல்லாரையும் பாதிக்குது. இந்த மேலே இருக்கிற 1% பாதிக்காத ஒழிய விலைவாசி உயர்வு என்பது எல்லாரையும் பாதிக்குது. ஆக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உற்பத்தி பெருகி விலைவாசிகள் கட்டுக்குள்ளே இருந்தால் தான் அது பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை உள்ள நாடாக கருதப்படும். முதலீடு குறைந்து விட்டது. தனியார் முதலீடு அறவே கிடையாது. நிதியமைச்சர் தனியார் முனைவோரை பார்த்து கெஞ்ச வேண்டியிருக்கிறது. பிறகு அவர்களை எச்சரிக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் கெஞ்சலுக்கும் மசியவில்லை, எச்சரிக்கைக்கும் மசியவில்லை. தனியார் முதலீடு அறவே நின்று விட்டது. அரசு முதலீடு தான். இந்த ஆண்டு முதல் 3 மாதங்களில் வெளிநாட்டு முதலீடும் கணிசமாக குறைந்து விட்டது. ஆக முதலீடு செய்யணும், உற்பத்தி செய்யணும், எல்லார்களுக்கு வேலை தரணும். அப்போ தானே உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகினால்தானே செல்வம் பெருகும். ஆக 2 விஷயங்களை நாங்கள் தலையான பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டோம். ஒன்று வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அடுத்தது விலைகளை கட்டுப்படுத்தி பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவது. 2 முக்கிய விஷயங்களை சொல்றீங்க. அதை தாண்டி வேற 2 விஷயங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதன்மையாக இருக்கு. ஒன்று, மாநிலங்கள் கேட்கக்கூடிய உரிமைகள், நீட்டு விலக்கு, GSTயில் சீர்திருத்தங்கள், ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய சில துறைகளை எல்லாம் மாநிலம் சம்பந்தப்பட்டதை மறு ஆய்வு செய்து மாநிலங்களுக்கே அதிகாரம் வழங்குவது, நிதி பகிர்வில் சில மாநிலங்களுக்கு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்றத களைவோம் அப்படின்னு சொல்கிறது. இப்படி பல விஷயங்களை, மாநில உரிமை, கூட்டாட்சி, அந்த கண்ணோட்டமும் இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அதற்கடுத்து கடந்த காலத்தில் இல்லாததை விட இந்த முறை சமூக நீதி அப்படின்ற ஒன்றுக்கு அழுத்தம் தந்திருக்கீங்க. இடஒதுக்கீட்டோட வரம்பை உயர்த்துவது, 10% ஒதுக்கீடுன்றது உயர்ஜாதி ஏழைகளுக்கு மட்டும் இல்லை, ஏழையாக இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தும் அப்படின்னு சொன்னது, பெண்களுக்கான ஒதுக்கீடு, LGBT வரையிலும் போயிருக்கீங்க. மாநில உரிமை, சமூக நீதி அப்படின்ற இந்த குரல்களை நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? மாநில உரிமைகள் மிக மிக முக்கியம்.
மோடி அரசை பொறுத்தவரையில் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது கடைசியில் ஒரே அரசு என்று முடியும். அவர்கள் சமஷ்டி அமைப்பு முறையை விரும்பவில்லை. அம்பேத்கருடைய அரசியல் சாசனம் சமஷ்டி அரசு முறையை வலியுறுத்தியது. ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் ஒரு அரசு தான் இருக்கணும். மற்ற அரசுகளெல்லாம் ஏறத்தாழ நகராட்சிகள், ஊராட்சிகளுக்கு உள்ள அதிகாரம் கொண்ட குறைந்த அமைப்புகளாகத்தான் அவர்கள் கருதுகிறார்களே ஒழிய மாநில அரசுகளை அவர்கள் மதிப்பதே கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று இல்லாத அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, அதிலிருந்தே தெரியலையா? ஆக மாநில அரசுகள் மத்திய அரசு உறவு சமஷ்டி முறையை வலியுறுத்தி 12 அம்சங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த 12ல் ஒன்றை கூட பாரதிய ஜனதா கட்சி ஒப்புக்கொள்ளாது. திரு மோடி அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த 12 அம்சங்கள் தான் இந்திய நாட்டை சமஷ்டி அமைப்பாக, ஃபெடரல் நாடாக தொடர்ந்து இருக்க வைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே தான் இந்த 12ஐயும் எழுதியிருக்கிறோம். இந்த 12ல் ஏதாவது ஒன்றை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதான்னு கேளுங்களேன். அடுத்தது சமூக நீதி. இப்போ சமூக நீதியில் பல சிதைவுகள், அரிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு ஏழைகளுக்கு 10% ஒதுக்குனாங்க. சரி, ஏழைகளுக்கு 10% ஒதுக்கிறத ஏற்றுக்கொண்டால் கூட அதில் ஏன் ஏற்கனவே ஒதுக்கீடு பெற்றவர்களையெல்லாம் விலக்கணும்? அப்படின்னா என்ன? 10% என்பது முற்பட்ட சமுதாயங்கள், அப்பர் காஸ்ட், அப்பர் கிளாஸ், அதுக்கு தானே 10%. அவர்கள் எவ்வளவு பேர் இந்த இந்திய நாட்டில் இருப்பாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் முற்படுத்தப்பட்ட அல்லது முற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க? 3% இருக்குமா? 4% இருக்கலாம், அதிகபட்சம் 5% இருக்கலாம். அந்த 5% மக்களுக்கு தானே இந்த 10% ஒதுக்கீடு வருது. இது ரிவர்ஸ்டு ரிசர்வேஷன். ஏழைகளுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு ஒதுக்கீடு என்று இல்லாமல் முற்பட்ட மக்களுக்கு, முன்னேறிய மக்களுக்கு எல்லாம் ஒதுக்கீடு. ஆகவே தான் சொல்கிறோம் 10% இருக்கட்டும், ஏழைகளுக்கு இருக்கட்டும், எல்லா ஏழைகளுக்கும் இருக்கட்டும். ஆக அதை போன்று சமுதாய நீதி அத்தியாயத்தில் பல காரியங்களை சொல்லியிருக்கிறோம், பல அம்சங்களை சொல்லிக்கிறோம். நான் உறுதியாக நம்புகிறேன் இதில் ஒன்றை கூட மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னால் அவர்களுடைய சமுதாய பார்வை வேறு, எங்களுடைய சமுதாய பார்வை வேறு. சார், இந்த சமூக பார்வை வேறு அப்படின்றது மட்டும் இல்லை, பிஜேபி சொல்கிற ஒரு கிராண்ட் நரேட்டிவ் 2047 தான் இலக்கு, ஒரு வல்லரசு நாடு, 3வது பெரிய பொருளாதாரம், வளர்ந்த இந்தியா அப்படின்ற ஒரு தியரியில், ஒரு தீமில் பிஜேபி போகிறது. நாடு வளர்ந்து விட்டது, மேலும் வளர வேண்டும்னு. நீங்கள் சொல்கிற பட்டியல் பார்த்தா 30 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை, நாள்தோறும் 400 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், 25 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தோட இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதில் விடவும் 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தில் பெண்களுக்கு நிதி தர்றோம், உரிமை தொகை தர்றோம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் நிறைவேற்ற சாத்தியமான ஒன்றா அப்படின்றதும் ஒரு கேள்வி. இன்னொன்று, பிஜேபி முன்வைக்கிற ஒரு சித்தாந்தம், அவங்க முன்வைக்கிற சித்திரத்துக்கு மாற்றான ஒரு சித்திரத்தை, ஒரு கோணத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற வல்லரசு, 3வது பெரிய பொருளாதாரம் எல்லாம் கற்பனை. 3வது பெரிய பொருளாதாரம்னா உலகத்தில் செல்வம் மிகுந்த நாடுகளில் தனிநபர் வருமானத்திலையா 3வது இடம்? தனிநபர் வருமானத்தில் இன்றைக்கி 120வது இடத்துல இருக்கிறான். அவர்கள் சொல்வது மொத்த உற்பத்தி, ஜிடிபி, அது 142 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் 3-4% வளர்ந்தால் கூட
அந்த வளர்ச்சி இருந்தால் கூட 3வது இடத்துக்கு வந்துருவோமே. இப்போ 2004 நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்ட போது 12வது இடத்துல இந்தியா இருந்தது. நாங்கள் 2014 பதவி விட்டு விலகிய போது 7வது இடத்துக்கு வந்தது. இன்று 7வது இடத்திலிருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆக எங்கள் 10 ஆண்டுகளில் 5 படிகளை நாங்கள் ஏறினோம். இவர்கள் 10 ஆண்டுகளில் 2 படிகள் தான் ஏறி இருக்கிறாங்க. யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் அங்கே பிரதமராக இருந்தாலும், கூடிய விரைவில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து 3வது இடத்துக்கு இந்தியா வரும். இதற்கு திரு மோடி அவர்கள் தேவையில்லை. யார் பிரதமராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும். அதை வைத்தே இந்தியா வல்லரசாகிவிட்டது, செல்வம் மிகுந்த நாடாக ஆகிவிட்டது என்பதெல்லாம் அபத்தமான வாதம். நாம் மிடில் இன்கம் நாடாக வர வேண்டும் என்றால் கூட, மிடில் இன்கம் நாடாக வர வேண்டும் என்றால் கூட $8,000-9,000 தனிநபர் வருமானம் இருக்கணும். இன்றைக்கி $2,000 தான் தனிநபர் வருமானம். அதெல்லாம் கற்பனை. அவர் சும்மா ஒரு சித்திரத்தை வரைகிறாரே ஒழிய, இந்த சித்திரத்தை வரைந்து மக்களை எல்லாம் ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறார். அதையெல்லாம் உடைத்து, அந்த மாயையெல்லாம் உடைப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையில் நிதர்சனமான உண்மைகளை சொல்கிறோம். 30 லட்சம் காலி இடங்கள் மத்திய அரசில் இருக்குது, மறுக்க முடியுமா? மிகப்பெரிய வேலையின்மை இருக்குது, மறுக்க முடியுமா? கீழே இருக்கிற 20% மக்கள், இந்த கோபுரத்தில் கீழே அடிமட்டத்தில் இருக்கிற 20% மக்கள் பரம ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா? உணவு பாதுகாப்பு சட்டத்தில் எதுக்காக 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி கோதுமை தர்றீங்க? அவர்கள் அந்த 5 கிலோ கோதுமை அரிசி கிடைக்காட்டி அவர்கள் பட்டினி கிடைக்க வேண்டும், அந்த சூழ்நிலை ஏற்படும் என்று தானே தருகிறீங்க. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு பல லட்சம் மக்கள் அந்த வேலை பார்க்குறாங்க, வேலை வேண்டும் என்கிறார்கள். அவர்கள் ஏழ்மையே ஒழிந்து விட்டால் எதற்காக அவர்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலை பார்க்கணும்? ஆக அவர்களுக்கு $400 என்று அறிவித்திருக்கிறோம். உண்மையான இந்தியாவை படம் பிடித்து இந்த தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. அந்த உண்மையான இந்தியாவுக்கு திட்டங்களை போடுகிறோம். அவர் ஒரு கற்பனை இந்தியாவை சித்தரித்து அந்த கற்பனை இந்தியாவுக்கு ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு மாயத்திரையை, மாயையை தகர்த்தெறிஞ்சு நிதர்சனத்தை காட்டுவதற்கான முயற்சின்னு சொல்கிறீங்க. ஒரு ஏழை குடும்பங்களுக்கு, ஒரு குடும்ப தலைவிக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்கிறதும், கல்வி கடன்களை ரத்து செய்வோம், புதிதாகவும் நிறைய கடன்களை தருவோம் அப்படின்னு சொல்கிறதும் நடைமுறையில் சாத்தியமா? இவ்வளோ பெரிய நாட்டில் இத்தனை மக்கள் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதற்காக செய்ய முடியாத வாக்குறுதிகள்லாம் காங்கிரஸ் சொல்கிறது அப்படின்னு பிஜேபி முன்வைக்கிற விமர்சனத்துக்கு உங்கள் பதில் என்ன சார்? அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலை? 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாரா? ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் கணக்கில் போட்டாரா? விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கினாரா? ஆக கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தவர் திரு மோடி. நாங்கள் 60,000 கோடி விவசாய கடனை ரத்து செய்யவில்லையா? அதுவும் சாத்தியமில்லைன்னு சொன்னாங்க. சாத்தியம் என்று நாங்கள் சொன்னோம், அதை செய்து காட்டினோமா இல்லையா? அதை போல உணவு பாதுகாப்பு சட்டம் சாத்தியமே கிடையாதுன்னு சாதிச்சாங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி அதை அமல் செய்து இன்று அந்த சட்டத்தின் கீழே தானே திரு மோடி அவர்கள் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமையை தருகிறார். அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அரசு கஜானாவே காலியாயிடும்னு சொன்னாங்க. அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தானே இன்றைக்கி ஏழைகளை காப்பாற்றுகிறது. அதை நம்பித்தானே திரு மோடி அரசு இருக்கிறது. நீங்கள் எது சாத்தியமில்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த சிந்தனை எங்களுக்கு வந்திருக்காதா? அந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்க மாட்டோமா? அதற்கு அறிஞர்களை ஆலோசித்து இதை எப்படி செய்வது என்று நாங்கள் முடிவுக்கு வந்திருக்க மாட்டோமா? நிச்சயமாக
ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு தருவோம். அதே மாதிரி 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி தவணை தவறிய கல்வி கடன்கள், முதல் அல்லது வட்டி அல்லது முதலும் வட்டியும் தவணை தவறி இருந்தால் அந்த தவணை தவறிய தொகையை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் செய்ய முடியும், நாங்கள் செய்து காட்டுவோம். கடந்த காலத்தில் ஊடகங்கள் அறிஞர்களெல்லாம் இது சாத்தியமே இல்லை சொன்னதெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம். அந்த சாத்தியமாக்கின திட்டங்கள் சட்டங்களில் தான் திரு மோடி அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.